Dear students, welcome back to Nurses Profile Channel. Paramedical course க்கு நம்ம அப்ளை பண்ணனும்னா எப்படி அப்ளை பண்ணனும், எங்க அப்ளை பண்ணனும், எவ்வளவு அப்ளிகேஷன் கொடுக்கணும் அப்படிங்கறது பத்தி தான் நம்ம டீடைலா பார்க்க போறோம். 12th ஸ்டாண்டர்ட் நீங்க கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டு உங்களோட கட் ஆஃப் எல்லாம் பார்த்திருப்பீங்க. சோ பாராமெடிக்கல் நீங்க அப்ளை பண்ணி படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. நம்மளோட சேனல்ல இந்த கோர்சஸ்க்கெல்லாம் அப்ளிகேஷன் ஓபன் ஆகும்போது அப்ளிகேஷன் நீங்க சப்மிட் பண்றதுக்கும் கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்றதுக்கும் நம்மளோட சேனல்ல கைட் பண்ணுவோம். சோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம அந்த பெல் ஐகானையும் ஆன் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன்ல வைங்க. சோ பாராமெடிக்கல் படிக்கணும் நீங்க முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட மைண்டுக்குள்ள நிறைய டவுட்ஸ் இருக்கும். எங்க அப்ளை பண்ணணும், கவர்மெண்ட் காலேஜ்ல போய் அப்ளிகேஷன் கொடுக்கணுமா, எந்த வெப்சைட்ல இந்த அப்ளிகேஷன் ஓபன் ஆகும், ஒவ்வொரு கோர்ஸ்க்கும் தனித்தனியா அப்ளை பண்ணணுமா, டிப்ளமோ கோர்சஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணணும், டிகிரி கோர்சஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணணுங்கிற நிறைய டவுட்ஸ் இருக்கும். சோ இந்த அப்ளிகேஷன் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் ஆன்லைன்ல தான் நம்ம அப்ளை பண்ணணும். ஆஃப்லைன்ல எந்த ஒரு மெடிக்கல் காலேஜ்லயும் நீங்க டைரக்டா போய் என்ன செய்ய முடியாதுன்னா அப்ளிகேஷன் கொடுக்க முடியாது. நீங்க எந்த ஒரு மாவட்டத்தை சேர்ந்த மாணவரா இருந்தாலும் எல்லாருமே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஆன்லைன்ல ஒரு அப்ளிகேஷன் ஓபன் பண்ணுவாங்க. அந்த அப்ளிகேஷன்ல தான் நம்ம என்ன செய்யணும்னா அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும். சோ இதுக்கான வெப்சைட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா www.medicalselection.net இல்லனா .org அப்படிங்கிற இந்த வெப்சைட்ல தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா போய் அப்ளை பண்ணணும். அதாவது குறிப்பா சொல்லணும்னா செலக்ஷன் கமிட்டி அப்படின்னு சொல்லுவோம், மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி. சோ இந்த மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி தான் ஒவ்வொரு வருஷமும் நமக்கு என்ன செய்வாங்கன்னா கவுன்சிலிங் அப்ளிகேஷன் எல்லாமே நடத்துவாங்க. சோ இந்த வெப்சைட்ல பாருங்க யார் யாரெல்லாம் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணலாம்னா பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ்க்கு வெயிட் பண்ற எல்லாரும் இங்கதான் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும். MBBS BDS படிக்கணும்னு நினைக்கிறவங்க இங்கதான் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும். டிப்ளமோ கோர்சஸ் DPharm DMLT போன்ற டிப்ளமோ கோர்சஸ் படிக்கணும்னு நினைக்கிறவங்களும் இங்கதான் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும். அண்ட் Pharma D படிக்கணும்னு நினைக்கிறவங்களும் இங்கதான் என்ன செய்யணும் அப்படின்னா அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும். சோ இந்த செலக்ஷன் கமிட்டியோட வெப்சைட்டை நம்ம ஓபன் பண்ணோம் அப்படின்னா நமக்கான அப்ளிகேஷன்ஸ் என்ன செய்யல அப்படின்னா இது வரைக்கும் ஓபன் ஆகல. சோ நமக்கான அப்ளிகேஷன்ஸ் எப்ப ஓபன் பண்ணுவாங்க அப்படின்னா இப்பதான் உங்களுக்கான ரிசல்ட் வந்திருக்குது. இனி நமக்கு நீட்டோட எக்ஸாம்ஸ் முடிஞ்சாச்சு. நீட்டோட ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன செய்வாங்க அப்படின்னா பாராமெடிக்கலோட ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓபன் பண்ணுவாங்க. சோ பாராமெடிக்கலோட ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓபன் ஆகும்போது நம்ம டிகிரி கோர்சஸ்க்கு ஒரு அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும், டிப்ளமோ கோர்சஸ்க்கு தனியா அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும், MBBS BDSக்கு நீங்க தனியா அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும். அதே நேரத்துல Pharma Dக்கு தனியா அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும். சோ டிகிரி கோர்சஸ் எந்த ஒரு டிகிரி கோர்சஸ் நீங்க படிக்கணும்னு நினைச்சாலும் ஒரே ஒரு அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணீங்கன்னா போதும். அதே மாதிரி நிறைய டிப்ளமோ கோர்சஸ் இருக்குது. எல்லா டிப்ளமோ கோர்சஸ்க்கும் நீங்க ஒரு அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணீங்கன்னா போதும். டிப்ளமோ நர்சிங்க்கு அப்ளை பண்ணணும்னா நீங்க தனியா அப்ளை பண்ணணும். அதே மாதிரி Pharma Dக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா தனியா அப்ளை பண்ணணும். சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு பாராமெடிக்கல் கோர்சஸ் நீங்க படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வெப்சைட்ல தான் அப்ளிகேஷன் என்ன செய்வாங்க அப்படின்னா நமக்கு ஓபன் பண்ணுவாங்க. இப்ப PG கோர்சஸ் எடுத்துக்கிட்டோம்னா இவ்வளவு கோர்சஸ் இருக்குது. அதே மாதிரி UG கோர்சஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு MBBS BDS இருக்குது. அதே மாதிரி அலைடு ஹெல்த் சயின்ஸ் கோர்சஸ் இல்லைன்னா பாராமெடிக்கல் கோர்சஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாராமெடிக்கல் டிகிரி கோர்ஸ், நர்சிங் ஃபார் விமன் அதாவது GNM, பாராமெடிக்கல் சர்டிபிகேட் கோர்ஸ், போஸ்ட் பேசிக் டிப்ளமா, BPharm லேட்டரல் என்ட்ரி, Pharma D. சோ இந்த எல்லா கோர்ஸுக்குமே நம்ம இந்த வெப்சைட்ல தான் என்ன செய்யணும் அப்படின்னா அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும். சோ அந்த அப்ளிகேஷன் நமக்கு ஓபன் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். நமக்கு ஜூன் மந்த்ல இந்த அப்ளிகேஷன் ஓபன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓபன் ஆகும்போது நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா வெப்சைட்ல நம்ம அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணலாம். சோ அது வரைக்கும் என்ன செய்யுங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நம்மளோட சேனல் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.